ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு பிளெயின் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பருப்பு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா உருகட்டும். நான் 2 பெரிய வெங்காயத்தை நேராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், லேசாக கலர் மாறிடுச்சு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பட்டை, ஏலக்காய் வச்சு அரைச்சோம்ல, அந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம். பொடியை நல்லா சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா எண்ணெயில் வதங்கணும். அந்த பச்சை வடையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறணும். கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. குக்கரில் அடிப்பதத்தில் நல்லா ஒட்டாத அளவுக்கு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி, அதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம வதக்குறதுல தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். தக்காளி நல்லா கொதங்கிருச்சு பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். உங்களுக்கு அதுக்கு மீறி காரம் தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த எண்ணெய் ரெட் கலரில் வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 உலக்கு அரிசினா 2 உலக்கு தண்ணி ஊற்றிக்கிறணும். நான் 1 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன், 2 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி லேசாக கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம அரிசி போட்டுடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. நான் அரிசி ஏற்கனவே ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான், அதை போட்டுக்கலாம். அரிசி போட்டதும் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் நீங்கள் மூடி போட்டு 2 விசில் வர அளவுக்கு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இதுக்கு தயிர் பச்சடியும்
மீன் மேக்கர் 65 ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் மீன் மேக்கர் 65 வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.